இன்றைக்கி காலையில் 6 மணி போல் தோட்டத்துக்கு போயிருந்தா நிறைய சர்ப்ரைஸாக இருந்தது. இது கீரை வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்து போச்சு. எனக்கு தெரியலங்க, இது அரைக்கீரையா இல்லை முளைக்கீரையா, இது என்ன கீரைன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் போன வருஷம் விதை போட்டோம், அது எல்லாம் இந்த வருஷம் அந்த செடியிலேருந்து விதை விழுந்து இப்போ முளைச்சிருச்சு எல்லாம். அதனால் இது அரைக்கீரையா இல்லை முளைக்கீரையா, அதனால எனக்கு எதுவும் தெரியல. இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி குக்கும்பர் பார்த்திங்கன்னா எல்லாமே 2 நாளுக்கு முன்னாடி பிஞ்சாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தா இன்றைக்கி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 10 காய்கிட்ட நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் 2 நாளில் தான் இவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சு. அதுவே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இன்னும் எல்லாம் குட்டியாக இருந்தது, அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பெருசு பெருசாக. குக்கும்பர் இப்படி ஆகுமா, அது எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் செடி வச்சுக்கிறோம், குக்கும்பர் செடி. அதனால் பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரே சர்ப்ரைஸாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குக்கும்பர் இல்லை உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி செடிங்க இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி நிறைய வச்சுக்கிறோம். நிறைய விதவிதமான தக்காளிங்க இருக்குது, இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கிற எல்லா வெரைட்டிலையும் வச்சுக்கிறோம். செரி தக்காளி, அப்புறம் வந்து பெரிய பெரிய தக்காளியில் இந்த ஸ்டேக்கு, அந்த டொமாத்து குத்லத்துன்னு சொல்லுவாங்க, அந்த தக்காளி எல்லாமே வச்சுக்கிறோம். எல்லாமே அதுவும் செரி தக்காளி வந்து அதுவும் அது மாதிரி 2 நாளுக்கு ஒரு தடவை நிறைய பழம் கொடுத்துனே இருக்குது. பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொடி படர ஆரம்பிச்சிச்சு. பீன்ஸ் பார்த்தா குட்டி செடியில் நல்லா காய்க்குது எங்களுக்கு. பீன்ஸ் வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை 3 நாளுக்கு ஒரு தடவை காய் கொடுத்துன்னே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டு இருக்கிற கீரை, குக்கும்பரு, கத்திரிக்காய், மிளகா, தக்காளி எல்லாத்தையும் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு தெரியும். 2 நாளைக்கு ஒரு தடவை இவ்வளோ கீரை அறுவடை பண்ணுறோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு குக்கும்பர் அரிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது.